சாப்பிடலாம். இல்ல ராஜி, நான் சாப்பிட்டேன்னா அப்புறம் தூங்கிடுவேன். நீ எனக்கு டீ போட்டு கொடு போதும். ஏண்டி, ஆபீஸ்க்கு தான் போறது இல்லல, இப்ப எதுக்கு நைட்ல இந்த வேலையை பாக்குற? காலையில எழுந்திருச்சு பார்க்க வேண்டியதானே? என்ன நீ இப்படி சொல்லிட்ட? நானும் ராஜீவ் சாரும் சேர்ந்து புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறோம்ல. அது ஓரளவுக்கு செட் ஆற வரைக்கும் இப்படிதான். தூக்கமும் இருக்காது, பசியும் இருக்காது. ஏண்டி, தனியாவே செய்யலாம்ல? ஸ்னேகா, உன்கிட்ட நல்ல திறமை இருக்கு, ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் எதுக்கடி அந்த விளங்காதவனோட கூட்டு சேர்ற? என்ன நீ அவன் இவன் இந்தாள் அந்தாளுங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க? கொஞ்சம் கூட மரியாதை இல்லையா? மரியாதையா? அவரு என்னோட மூத்தாரு, கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடு. ஏய், குட்டி சாத்தம் வேலையை ஆரம்பிச்சிட்டல மறுபடியும்? நீ பெரிய சாத்தம் வேலையை ஆரம்பிக்கும் போது நான் குட்டி சாத்தம் வேலையை ஆரம்பிக்க மாட்டேனா? அவருக்கு அழகா ஒரு பேர் இருக்குல்ல, ராஜீவ் அப்படின்னு சொல்லி பேசலாம்ல. சரி விடுமா. தெரியாம சொல்லிட்டேன். ஏண்டி, அந்த கஜேந்திரன் பெரிய ஆளு, எவ்வளவு வருஷமா ஐடி கம்பெனி நடத்துறாரு. அவரை எதிர்த்து உங்களால ஏதாவது பண்ண முடியுமா? ஏன் ராஜா எங்களை இப்படி டிசப்பாயிண்ட் பண்ற? எங்களுக்கும் திறமை இருக்கு, எங்க கிட்டயும் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, எங்களாலயும் முன்னேறி ஜெயிக்க முடியும். நீ வேணா பாரு. நீ ஏதோ பண்ணு, சொன்னா கேட்கவா போற? ஆமா, கம்பெனிக்கு என்ன பேர் வச்சிருக்க? குஷி. குஷின்னா சந்தோஷம், உற்சாகம் அந்த மாதிரி மீனிங்ல வச்சிருக்கியா? இல்ல இல்ல, குஷிங்கிறது ராஜீவ் சாரோட பொண்ணு பேரு. பெருசே வேணாங்கிற, இதுல நண்டு சிண்டு எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துக்கிறியா? இப்படியே போ, பட்டாதான் உனக்கு புத்தி வரும். துவாரகேஷ் டார்லிங், இப்பதான் உன்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். நீ கரெக்டா கால் பண்ற. அப்புறம் எங்க இருக்க? ஓஹோ, ஏய் சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டேன். நீ? ஹலோ ஹலோ, ஒரு நிமிஷம் இரு. ஹலோ டார்லிங், இனிமே நான் வீட்ல இருக்கும்போது நீ போன் பண்ணா நம்ம ஸ்பீக்கர்ல தான் பேசணும், ஓகேவா? ஏன்னா ராஜி நம்ம பேசுறத ஒட்டு கேட்கணும்னு நினைக்கிறா, ஆனா பாதி கேக்கும் பாதி கேட்காம போயிடும். இந்த வயசுல எதுக்கு ராஜியை கஷ்டப்படுத்தணும்? அதுக்குதான். ஒரு நிமிஷம் இரு. இப்ப பேசு. ஓகே ஸ்னேகா, நீ சொல்றது கரெக்ட் தான். அவங்களுக்கும் மரியாதை கொடுக்கணும்ல, இனிமேல் அப்படியே பண்ணுவோம் என்ன? அதனால ராஜிய கட்டி பிடிச்சிட்டு போன் ஸ்பீக்கர்ல போட்டுட்டு உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன், ஆனா உன் ஞாபகமாவே இருக்கு, அதான் போன் பண்ணேன். சேம் ஹியர், எனக்கும் ஞாபகமாவே இருக்கு. நிஜமா? ஏய், நாளைக்கு நானும் ராஜீவ் சாரும் எங்க புது ப்ராஜெக்ட் விஷயமா பேங்க்குக்கு போறோம். நீயும் கண்டிப்பா வரியா? நான் வந்து என்ன பண்ண போறேன்? என்ன நீ இப்படி பேசுற? நீ என்னோட வருங்கால புருஷன் இல்லையா? ஏச்சி, கைய விடுறே. இரு ராஜி, ஏன் அவசரப்படுற? நான் இன்னும் பேசியே முடிக்கல. அரைகுறையா ஒட்டு கேக்குறது நல்லாவா இருக்கும்? பேசி முடிக்கிற வரைக்கும் பேசாம இருக்கணும். ஏ ஹலோ, இருக்கியா? லைன்ல தான் இருக்கேன். கண்டிப்பா வந்துரு டிகே. அப்புறம் மத்தியானம் நம்ம 2 பேரும் வெளியில போய் சாப்பிடலாம், ஷாப்பிங் போலாம். ஏய், இது வரைக்கும் நம்ம 2 பேரும் ஒன்னா படம் பார்த்ததே இல்லல. வா போய் படம் பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். சரி, அத்தை நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லு. நான் எதுக்கு சொல்லணும்? அவங்க தான் கேட்டுட்டு இருக்காங்களே. குட், அப்ப நான் வெச்சிரவா? ஓகே, லவ் யூ, பை. பை. ஏய், என்னடி கொழுப்பா? எதுக்கு இந்த சிலுமிஷம்? போறவளை இழுத்து இழுத்து பிடிச்சிட்டு இருக்க? நானா பேசும்போது ஒளிஞ்சு நின்னு ஒட்டு கேக்குறேன், நீ தானே ஒட்டு கேக்குற. உனக்கு வேலையே ஈஸி பண்ண, அவ்வளவுதான். இது பார், இந்த மாதிரி வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. மேடம், இனிமே இந்த ஒரு வேலையை மட்டும்தான் உங்ககிட்ட வச்சுக்க போறேன். எனக்கு ஒண்ணும் உன்ன மாதிரி மடியிலயும் கனம் இல்ல, வழியிலயும் பயம் இல்ல. ஏய், எனக்கு என்னடி கனம் பயம்? நான் 3 கேள்வி கேக்குறேன், பதில் சொல்றியா? என்னடி கேட்க போற? டாக்டர் கருணாகரன் யாரு? உனக்கு அவருக்கு என்ன சம்பந்தம்? அந்த ஹாஸ்பிட்டல் யாரோடது? அந்த ஹாஸ்பிட்டல்ல உன்னோட பங்கு என்ன? உனக்கும் டாக்டர் முத்துலட்சுமிக்கும் என்ன சம்பந்தம்? உன்கிட்ட பதில் இருக்காது, எனக்கு தெரியும். இதுதான் மடியில கனம், வழியில பயம். இதே கேள்விய என்ன நீ கேட்டு பாரு, துவாரகேஷ்க்கு உனக்கு என்ன சம்பந்தம்னு.
ஒட்ல அடிச்சா மாதிரி செவில்ல அரைஞ்சா மாதிரி டக்குன்னு கணீர்னு பதில் சொல்வேன். துவாரகேஷ் என் புருஷன்னு. நான் ஏற்கனவே உன்கிட்ட சொன்ன மாதிரி ஸ்பீக்கர்ல வச்சுதான் உன் முன்னாடி பேச போறேன். சோ கவலைப்படாத. இந்தாங்க காஃபி. ஏங்க பொண்ணு பார்த்தாச்சு. அண்ணனுக்கு பொண்ணு ரொம்ப பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை ரொம்ப பிடிச்சிருச்சு. நீங்க பொண்ணு வீட்டுக்கு வராத ஒரே ஒரு குறை தான். கொஞ்சம் பேசாம இருக்கியா? வேற ஏதாவது பத்தி பேச காலங்காத்தால கடுப்பேத்திக்கிட்டு. சரி, நேத்து நைட் எங்க போனீங்க? அடிக்கடி இப்பெல்லாம் ட்ரிங்க் சாப்பிட்டு வரீங்க. இதுதான் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வார்னிங் உங்களுக்கு. அண்ணே வாண்ணே, என்னாச்சு? நேத்து ஹாஸ்பிட்டல் போனேன், நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை, இப்பதான் வர. எப்படி இருக்காங்க? இப்போ பரவாயில்லம்மா. நான் போனதுனால மீனாக்கு ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருந்தது. ஷீஸ் ஹாப்பி. எங்கள் 2 பேரையும் ஒன்றா பார்த்ததும் அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. காலையில் அவங்களை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு தான் வரேன். ரொம்ப சந்தோஷண்ணே. பாவம், மாப்பிள்ளை தான் பொண்ணு பார்க்க கூட வர முடியாமல் போயிடுச்சு. பரவாயில்ல மச்சான். இப்பதான் ஆர்த்தி கிட்ட விசாரிச்சுக்கிட்டு இருந்தேன். எல்லாம் நல்லபடியா நடக்குதான்னு கேட்டுக்கிட்டு. எல்லாம் நல்லபடியாக நடந்தது. நேற்று ராத்திரி ஃபுல்லாக மீனாவோட ஹாஸ்பிட்டலில் பேசிகிட்டு இருந்தேன். ஒருத்தர் நல்ல மனசு விட்டு பேசி புரிஞ்சுக்கிட்டோம். மீனாவும் ரெடியாக இருக்கா, அந்த ஃபேமிலியும் ரெடியாக இருக்காங்க. கல்யாணத்தை உடனே பண்ணிடலாமே, எதுக்கு டிலே பண்ணோம்? இல்ல, அது இந்த கல்யாணம் நடக்காது. என்னங்க சொல்றீங்க? எப்படி நடக்கும்? ஆடி மாசம் முடியறதுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. அப்புறம் ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆயிரும். ஆடி முடிஞ்சாதான் கல்யாணம் பண்ண முடியும். அதனால தான் சொல்றேன், இந்த கல்யாணம் உடனே நடத்த முடியாதுன்னு. அதுவும் இந்த 2 நாள்ல ஒரு நல்ல நாளாவும் இருக்கணும், முகூர்த்த நாளாவும் இருக்கணும், அஷ்டமி நவமியும் வரக்கூடாது. இத்தனை பிரச்சனைங்க இருக்கு. எப்படி கல்யாணத்தை நடத்த முடியும்? அதனால தான் சொல்றேன், ஆடி முடிஞ்சு ஆவணியில தான் கல்யாணம். ஆமாண்ணே, இவர் சொல்றதும் கரெக்ட் தான். ஆவணிலே கல்யாணத்தை வச்சுக்கலாம். ஏன்னா கல்யாணத்தை கிராண்டா வச்சுக்கலானே. எல்லா ஏற்பாடும் நான் பண்ணியே ஆகணும். கிராண்டா பண்றதுக்கு அவங்களுக்கு பண வசதி வேணாமா? கல்யாண செலவு எல்லாம் என்னதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டு வந்துட்டேன் நான். இப்ப பணமும் ரெடியா இருக்கு. நீ வேணுமா பாரு, அவங்க வீட்டுல இதுக்கெல்லாம் ஒத்துக்க மாட்டாங்க. என்னங்க எதுக்கு எடுத்தாலும் நெகட்டிவாவே சொல்றீங்க? என்னாச்சு உங்களுக்கு? அண்ணனுக்கும் மீனாக்கும் கல்யாணம் ஆகுறது நீங்க விரும்புறீங்களா இல்லையா? எனக்கு என்ன வந்துச்சு? நானா கல்யாணம் பண்ணிக்க போறேன்? உங்க அண்ணனுக்கு மீனாவை பிடிச்சி போச்சு, மீனாக்கும் உங்க அண்ணனை பிடிச்சி போச்சு. நான் ஏன் தடுக்க போறேன்? மாப்பிள்ள ரிலாக்ஸ். என்ன இப்போ எதனால பிரச்சனை வரும்னு நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ அதை சொல்லுங்க, உடனே பிரச்சனையை உடச்சி எரிஞ்சிருவோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மச்சான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணே, நம்ம போய் ஜுவல்ஸ் டிசைன்லாம் பார்த்துட்டு வரலாம், வா போலாம். சரிம்மா. ஹலோ. சொல்லு துவாரகேஷ். என்னது கல்யாண விஷயம் பேசணுமா? ஓ, அர்ஜென்ட்டா பேசணுமா? அண்ணனை கூட்டிட்டு வந்துடவா? சரி, நான் வந்துடுறேன். அண்ணே, துவாரகேஷ் ஏதோ கல்யாண விஷயமா அர்ஜென்ட்டா பேசணும்னு சொல்றான். அப்ப நீ போய் கிளம்பி வா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். என்னன்னு போய் கேட்டு வந்துடுறேன். சரிம்மா, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன். சரிண்ணா. ஷாமலா, இங்க வா. இதோ வரேங்க. ஐயர் முகூர்த்தம் குறிச்சு கொடுத்த போது நீயே இருந்தல்ல? ஆமா. ஆனி மாசம் ஒரு முகூர்த்தம் இருக்கு, கடைசி முகூர்த்தம், அது முடியாது. அடுத்து ஆடி மாசம் கல்யாணம் பண்ண முடியாது. ஆவணியில 3 முகூர்த்தம் குறிச்சு கொடுத்துருக்காரு. அவங்க கிட்ட பேசு, 2 பேருக்கு சௌரியப்பட்ட முகூர்த்தத்துல கல்யாணத்தை வச்சுக்குவோம். சரிங்க. அது விஷயமா தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்னடா முடிவு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா. ஆர்த்தியும் மாப்பிளையும் வர சொல்லியிருக்கேன். அவங்க வந்து நீ நேர்ல இதை பத்தி பேசுவோம். கிட்ட அவங்க வந்துட்டாங்கடா. வாங்க. வா வா ஆர்த்தி, வாங்க வாங்க வா வாங்க. எப்படி இருக்கீங்க? உட்காருங்க, வாங்க. காஃபி டீ சாப்பிடுறீங்களா? இருக்கட்டும், பரவாயில்ல. வெளியில கிளம்பிட்டு இருந்தோம். துவாரகேஷ் ஃபோன் பண்ணி அவசரமா முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னாரு. என்ன துவாரகேஷ், என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, ஆனி மாசம் கடைசி முகூர்த்தத்திலேயே கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு எனக்கு தோணுது. அதுக்கு என்ன, ஆனி மாச கடைசி முகூர்த்தத்திலேயே மீனாவோட கல்யாணத்தை நல்லா வச்சுக்கலாமே. விவரம் புரியாம பேசுறிய. ஆனி கடைசி முகூர்த்தம்னா நாளைக்குடி. நாளைக்கு கல்யாணத்தை என்ன வச்சுக்கலாம். சொல்ற நீ?
நாளைக்கு எப்படி கல்யாணம் பண்ண முடியும்? சத்திரம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா? கேட்டரிங் ஹால் ஃபிக்ஸ் பண்ண வேண்டாமா? பத்திரிக்கை அடிக்க வேண்டாமா? துணிமணி வாங்க வேண்டாமா? என்னடா இவ பைத்தியக்காரத்தனமா பேசுறா? ஏன் அம்மா சொல்றதுல என்ன தப்பு? அதான் அன்னைக்கே மாமா அக்கா கழுத்துல செயின் போட்டார்ல, அப்பவே கல்யாணம் ஃபிக்ஸ் ஆன மாதிரி தான். நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலாம். இல்ல அங்கிள் சொல்றதுதான் கரெக்ட். ஏன்னா எங்க சொந்தக்காரங்க எல்லாருக்கும் நாங்க சொல்லணும். அவங்களெல்லாம் வர சொன்னா 5 லாரி புடிச்சு கூட இங்க வந்துருவாங்க. அதுவும் எங்க அண்ணன் கல்யாணம் ரொம்ப கிராண்டா பண்ணணும். அங்கிள் சொல்றதுதான் கரெக்ட். எங்க வீட்லயும் அப்படிதான். எங்களுக்கு நிறைய உறவுக்காரங்களா இருக்காங்க. எங்க வீட்லயும் நடக்கிற முதல் கல்யாணம் எல்லாரையும் கூப்பிட வேண்டாமா? என்ன நீ மாப்பிள்ள, நான் சொல்றது கரெக்ட் தானே? மாமா, நாளைக்கு நாளும் சரி இல்ல ஆவணி மாசம்னாலும் சரி, தாலி கட்டி இந்த மாப்பிள்ளை ரெடி. ஏன்னா என்ன சொல்ற? அவரை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் வரும்போது கூட என்ன சொன்னாரு? கல்யாணத்தை எவ்வளவு நாள் வேணாலும் தள்ளி போடுங்க, ஏன் 1 மாசம் கூட தள்ளி போடலாம், அப்பதான் நினைக்கிற மாதிரி நடத்த முடியும்னு சொன்னார்ல. ஓஹோ, இப்படி ஒரு ஐடியா போடுறியா? நீ உன் மைண்டில் என்ன வச்சிருக்கன்னு எனக்கு புரியுதுடா. நீ நினைக்கிறது எதுவுமே நான் நடக்க விட மாட்டேன். நீ எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிறுத்த ட்ரை பண்ணுவேன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் இப்போ தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு. வரகேஷ், என்னடா யோசிக்கிற? நான் ஒன்றும் யோசிக்கலப்பா. நாளைக்கு எப்படி கல்யாணத்தை நடத்துறது தான் யோசிச்சுட்டு இருக்கேன். டேய், நீ சொன்ன நாளைக்கு கல்யாணம் நடந்துருமா? சரி, நான் சொல்ல மாட்டேன். கல்யாணம் பண்ண சொன்ன ஒத்துப்பீங்களா? ஒத்துப்பீங்களா? நீங்க என்ன சொல்றீங்க மாமா? நீங்க? ஆமா. ஏய், எல்லாரும் ஒத்துக்குவாங்கடா. மீனா கூப்பிடு. அக்கா, மீனா கொஞ்சம் இங்க வாயே. வாக்கா. நீங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் மனசுல இருக்கிறத நான் வெளிப்படையா சொல்லிடுறேன். என்னை யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. நாளைக்கு ஆனி மாசத்தோட கடைசி முகூர்த்த நாள். நாளைக்கே நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். நான் ஏன் இதை சொல்றேன்னு நீங்க எல்லாரும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். நாளையோட ஆனி மாசத்தோட முகூர்த்த நாள் முடியுது. அதுக்கப்புறம் ஆடி மாசம் 30 நாள் அவருக்கும் மிலிட்டரியில செட்டில்மெண்ட் சம்பந்தமா சின்ன சின்ன ஒர்க் இருக்கான். சில பேப்பர்ஸ்ல சைன் பண்ணணுமா. நாளைக்கு அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டா ஆடி மாசம் வரைக்கும் 30 நாள் நம்ம வீட்டுல வந்து இருப்பேன்ல. அவர் வேலையில முடிச்சிட்டு வந்த உடனே என்னை கூட்டிட்டு போயிடுவாரு. அவரு கூட நான் குடும்பம் நடத்த ஆரம்பிச்சிருவேன். நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ தயாரா? நாளைக்கு என்னம்மா நாளைக்கு? இன்னைக்கே இப்பவே நான் கல்யாணம் பண்ணிக்க தயாரா இருக்கேன். நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற அப்பா அம்மா, அக்கறையுள்ள தம்பி, என் மேல உயிரே வச்சிருக்கிற பிரியா, என்ன ஆசீர்வாதம் பண்ற என் தெய்வம், ஒரு தாயா, இதெல்லாம் இருக்கும்போது தாலி எடுத்து இவர்கிட்ட கொடுத்து கட்ட சொன்னா என் கழுத்துல கட்ட மாட்டேன்னு சொல்லுவாரா என்ன? நிச்சயமா நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்போமா? நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றதுக்கு என்ன இருக்கு? நீ என்ன சொன்னாலும் ஓகே தான். அண்ணே, என்ன உங்க வீட்டுக்காரர் தானே, அவர்கிட்ட நான் பேசிக்கிறேன். பேசுவீங்க. அன்னைக்கு பிடிக்காதுன்னு மீசையவே எடுத்தவர் தானே நீங்க? இல்லம்மா, இது பிராக்டிக்கலா எப்படி சாத்தியம்னு எனக்கு புரியல. அப்பா, ப்ராக்டிக்கலாக எப்படி பண்ணுறது நான் சொல்லட்டுமாப்பா? என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி போய் வர சொல்கிறேன். அவன் வந்தோடனே நீங்களாம் கிளம்பி கல்யாணத்துக்கு தேவையான ஜவுளி, புடவை, மற்றது என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்கேன். நான் ஆர்த்தி கூட போய் கோயில், மெஸ்ஸு இந்த வேலையெல்லாம் பார்க்குறேன். சரியா ஆர்த்தி? இப்போ எல்லாம் ஓகே தானே? ஓகே ஓகே, எல்லாம் ஓகே. இந்த குரூப்பும் ஓகே, இந்த குரூப்பும் ஓகே. மாப்பிள்ளை எந்த பக்கம் போறாரு? நீங்க இங்கயா இல்ல அங்கயா? அது இப்ப நான் ஆர்த்தி கூட தான் போறேன். கொஞ்ச நேரத்துல ஃப்ரீ ஆயிருவேன். மீனா, பர்ச்சேஸ்ல ஏதாவது கலர் சாய்ஸ், ஏதாவது ஹெல்ப் தேவைன்னா ஃபோன் பண்ணு. அப்போ நம்ம கிளம்பலாம் ஆர்த்தி. அம்மா, நான் கிளம்புறோம். அவனை வர சொல்றேன், வந்தவனை கிளம்புங்க. இருது வரகேஷ், என்ன அவசரம்? கொஞ்சம் இரு. மாமா, அத்தை, மாமா, நீங்க இப்ப பர்ச்சேசிங்க்கு போறீங்க. நகை, புடவை, நீங்க வாங்குற எல்லா திங்ஸுக்கும் நான் தான் பணம் கொடுப்பேன்.
கல்யாண செலவு எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன்னு சொன்னேன்ல, இந்தாங்க. ஐயோ இதெல்லாம் வேண்டாமா, என் பொண்ணு கல்யாணம், எங்களுக்குன்னு சில கடமைகள் இருக்கு. இது எங்க அண்ணன் அண்ணி கல்யாணம், எல்லா செலவும் என்னோட தான். புடிங்க ஃபர்ஸ்ட். இன்னும் அது தர்ம சங்கடமாக்குறேன். ஆனா ஒண்ணு, கல்யாணத்துக்கு அப்புறம் இது அப்படியே உங்க வீட்டுக்கு வந்து சேரும். அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். சரி துவாரகேஷ், கிளம்பலாமா? வந்துட்டேன். மீனா அம்மா நீங்க ரெடி அவங்க போங்க. வாங்க பிரியா, வாஷா, ரெடியா இருமா. உங்களை போய் வழி அனுப்பிச்சிட்டு வரேன். அக்கா, உனக்கு நான் எப்படி நன்றி சொல்ல போறேனே தெரியலக்கா. நான் எதுக்கு இந்த கல்யாணத்தை நாளைக்கே நடத்தணும்னு சொல்றேன்னு மற்றவங்களுக்கு புரியுதோ இல்லையோ, உனக்கு புரியும் அக்கா, இல்லையா? அக்கா, நான் என்ன சொல்லணும்னு நினைச்சேனோ அதை எல்லார் முன்னாலையும் சொல்லி நாளைக்கே கல்யாணத்தை நடத்துறதுக்கு சம்மதிச்சியே, அதை நான் சாகிற வரைக்கும் மறக்க மாட்டேன்க்கா. வரேன். சார் நீங்க குத்த ஃபாரின் சாருக்கு சூப்பர் சார். வெல்கம் டு த கிளப் சார். நீங்க வந்தது சந்தோஷம் சார். என்ஜாய் எந்த கவலை இல்லை, ஜாலியாக இருப்போம் சார். உங்களுக்கு ஒரு பெக்கு? எனக்கு குடிக்கிறதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதெல்லாம் எப்போ போயிடுச்சு. ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு ஸ்னேகா மேலே ஆசை வந்துச்சு. அவள் கிடைக்கணுங்கிறதுக்காக நான் புதுசாக ஒரு வேஷம் போட்டேன். இத்தனை நாள் அந்த வேஷம் கலையாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போ எங்கள் அப்பனால அந்த வேஷம் கலைஞ்சிருச்சு. அதான் நான் மறுபடியும் பழைய ரூட்டுக்கே வந்துட்டேன். ஸ்னேகா உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்களா சார்? ஏன் கிடைக்க மாட்டேன்? ரொம்ப ஆட்டம் காட்டினா. நானும் எவ்வளவோ சாதுவாக பொறுமையாக பல்ல பிடுங்கின பாம்பாட்டம் ரொம்ப சாக்லேட் பாயெல்லாம் இருந்து பார்த்துட்டேன். ஆனால் அந்த பொண்ணுங்களுக்கு தான் நல்லவனாலே பிடிக்க மாட்டேங்குது. அராத்து பண்ணுறவங்கள தான் விரும்புதுங்க. அதான் என் ரூட்டை மாற்றிக்கிட்டேன். அதிரடியாக அவளை என் ரூட்டில் மடக்க போகிறேன். அந்த ரூட்டில் நான் போனால் தான் ஜெயிலுக்கு போக மாட்டேன், கேஸ்லேயும் மாட்ட மாட்டேன். ஆனால் அந்த துவாரகேஸ் கதையை முடிச்சிடுவேன். ஸ்னேகாவை நான் தூக்குறேன், அவள் கழுத்தில் தாலி கட்டுறேன், அவளை என் பொண்டாட்டி ஆக்குறேன். வில்லனாக இருந்து பார்த்தேன், வேலைக்காகலை. உத்தமனாக இருந்து பார்த்தேன், ஒன்றுமே நடக்கலை. இனிமே நான் யாருன்னு காட்டுறேன். எங்க வச்சேன்? என்னம்மா தேடிட்டு இருக்க? எங்க கிளம்பிட்ட? என்ன புதுசா கேக்குற? நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, நானும் ராஜீவ் சாரும் பேங்க்குக்கு போறோம். அதுக்கப்புறம் நானும் துவாரகேஷும் படத்துக்கு போறோம், ஷாப்பிங் போறோம். இன்னைக்கு நைட் டின்னருக்கு வரமாட்டேன். நீ போக கூடாது. ஏன் காலங்காத்தாலே ஆரம்பிக்கிற? இது பாரு, போதும்டி. இது வரைக்கும் உன்கிட்ட பட்ட அவமானம் அவஸ்தையெல்லாம் போதும். இது பாரு, நீ துவாரகேஷ கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நான் ஏன் சொன்னேன்னு இப்போது தெரிஞ்சுக்கொடி. இனிமே அந்த விஷயத்தை நான் மூடி மறைக்க போறதே இல்ல. எல்லா உண்மையும் உன்கிட்ட சொல்ல போறேன். வெரி குட், எனக்கும் அதான் வேணும். சொல்லு. சொல்லாதேன்னு என் அண்ணன் கருணாகரன் சொன்னாரு. சொன்னா இது பிரச்சனை ஆகும்னு. இது பாரு, உன்னை அந்த துவாரகேஷ் கிட்ட இருந்து பிரிக்கணும்னா, அந்த ராகவன் குடும்பத்துல இருந்து உன்னை பிரிக்கணும்னா நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். உங்க அண்ணன் கருணாகரனா? ஆமாண்டி, இத்தனை நாள் நான் உங்ககிட்ட இருந்து மறைச்சேன். ஜெயில இருக்காரே டாக்டர் கருணாகரன், அவர் என் அண்ணன் தான். என்ன சொல்ற நீ? உனக்கு கருணாகரன் அண்ணன்னா? எனக்கு? ஆமாடி, அவர்தான் உங்க அப்பா. இந்த உண்மையைதான் நான் உங்ககிட்ட இருந்து இத்தனை நாளா மறைச்சேன். ஆமா ராஜி, நீ சொல்றது கரெக்ட் தான். என் அப்பா பேரும் கருணாகரன் தான். அப்ப என் அம்மா கஸ்தூரி. அப்போ என் அப்பா தான் எங்க அம்மாவை கொலை பண்ணாரா? ஆமாண்டி,
அதுக்காக தான் இத்தனை வருஷம் அவர் ஜெயில்ல இருக்காரு. என்ன ராஜி சொல்ற? என்னோட அப்பா கொலைகாரரா? அதுவும் என் அம்மாவே கொலை பண்ணவரா? ஐயோ, எனக்கு தலையை சுத்துது. இது ஏன் என்கிட்ட சொன்ன? சொல்லாமலே இருந்திருக்கலாம்ல. எனக்கு எதுக்கு இந்த தண்டனை? அதுக்கு ஒரு காரணம் இருக்குடி. உங்க அப்பாவை ஜெயிலுக்கு அனுப்புனது அந்த ராகவன் தான்.